நம்ம ஸ்கின்ல அலர்ஜி, ரேஷஸ், பிம்பிள்ஸ், எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ரத்தத்த சுத்தப்படுத்தினா ஈஸியா சரியாயிடும். ரத்தத்த சுத்தப்படுத்துறதா என்னது இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. நம்ம நேச்சுரலா எடுத்துக்கிற உணவு முறையிலேயே ஈஸியா நம்மளால இந்த ரத்தத்த சுத்தப்படுத்த முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதிகமா முடி கொட்டுது. எப்ப பாரு சோர்வா இருக்கு. பசியே எடுக்க மாட்டுது. யூரின் நல்ல எல்லோ கலரா போகுது. அதே நேரத்துல பீரியட்ஸ் டயத்துல ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது. வேற எந்த இடத்துல பிளட் டிஸ்சார்ஜ் அதிகமா இருந்தாலும் அதுக்கு நம்மளுடைய ரத்தம் இம்பியூரிட்டியா இருக்கு. அதை சுத்தப்படுத்துறது தான் ஒரு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தம் எதனால இம்பியூர் ஆகுதுன்னு பார்த்துடலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன். அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது ஓரமா இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும். அதனால கூட நம்ம ரத்தம் இம்பியூர் ஆக அதிக சான்சஸ் இருக்கு. ஒரு சில உணவு முறைகள் நீங்க எடுக்கிறனால லைக் கார்பனேட்டட் ஃபுட்ஸ், சிப்ஸ், ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறனால கூட நம்ம ரத்தம் இம்பியூர் ஆகலாம். ஓவரா சால்ட்டி அண்ட் ஸ்பைசி ஃபுட் எடுக்கும் பொழுது, காம்பினேஷனே இல்லாத ஒரு ஃபுட் எடுக்கும் பொழுது, லைக் ஆமாங்க, ஒரு சில வீட்ல சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது அதோடு சேர்த்து பால் ஊற்றி பிசைவாங்க. சப்பாத்தி மாவுல நம்ம எப்படி உப்பு போட்டு தானே பிசைய வேண்டியதா இருக்கும். ஒரு சில பேர் டீ குடிக்கும் பொழுது சால்ட்டி பிஸ்கெட்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ராங் காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் எடுக்கும் பொழுது கூட நம்மளோட பிளட் இம்பியூர் ஆக அதிக சான்சஸ் இருக்கு. சால்ட்டோட பால் சேர்த்துக்கிறனால தான் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்றேன். மற்றபடி சால்ட்டோட பட்டரோ, கீயோ, கேர்டோ எது வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெவி டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்பொழுது கூட நம்மளுடைய பிளட் இம்பியூர் ஆக அதிக சான்சஸ் இருக்கு. இல்லாம காமனான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபுட் டைமிங் கரெக்டா இல்லாதனால, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், சரியா தூங்காதனால கூட நம்ம பிளட் இம்பியூர் ஆக அதிக சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ இந்த ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்தலாம்னு பார்த்துடலாம். நம்ம பாடியில் இருக்க லிவர், ஸ்பிளீன், கிட்னி இந்த 3 ஆர்கனும் நம்ம ரத்தத்தை நம்ம பாடியை சுத்தப்படுத்துறதுக்கு தாங்க இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஹெவி டோஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ் எடுக்கும் பொழுது இந்த ஆர்கனால நம்ம பிளட்டை பியூர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம்? 15 days ஒன்ஸ் நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கலாம். ஃபாஸ்டிங்க்கும் ஸ்டார்வேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சிம்பிளான 2 விஷயத்தினால நம்மளால இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்திக்க முடியும். அதில் ஃபர்ஸ்ட் நீம் லீவ்ஸ், அதாங்க வேப்பிலை. வேப்பிலைங்கிறது ஒரு நேச்சுரலான பிளட் பியூரிஃபையருங்க. நீங்க காலையில எந்திரிச்சோடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல ஒரு 4லிருந்து 5 வேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி நீங்க அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். அந்த வேப்பிலையில இருக்கிற அந்த பிட்டர் தன்மை, அந்த கசப்பு தன்மை நம்ம பிளட்ல ஏதாவது ஒரு இம்பியூரிட்டி இருந்தால் அதை கிளீன் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த வேப்பிலைகளை நீங்கள் சாப்பிட்றதுனால நம்ம பாடியை கூலிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் ஸ்கின் டிசார்டர்ஸ் எதுவும் வராமல் கூட நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்குது. அப்படி எந்த ஸ்கின் டிசார்டர்ஸ் இருந்தால் கூட அந்த வேப்பிலையை சாப்பிட்றது மூலயமா ஸ்கின் டிசீஸ்லேருந்து நமக்கு அந்த கியூர் கிடச்சிடும். ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான வேப்பிலையான்னு பார்த்து சாப்பிடுங்க. நம்பர் 2, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் டீ. இந்த செம்பருத்தி ஒரு நேச்சுரல் ஆன்டிஆக்சிடென்ட் அண்ட் நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர். இந்த செம்பருத்தி சாப்பிட்றதுனாலையும் உடம்பு சூட்டை குறைச்சி குளிர்ச்சி தன்மை ஏற்படுத்து. அதே நேரத்தில் மென்ஸ்ட்ருவல் டயத்தில் அதிகமாக உங்களுக்கு ப்ளீட் ஆகுதுன்னா கூட அதை கண்ட்ரோல் பண்ண கூட இந்த செம்பருத்தி பூ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் டீயை நீங்கள் டெய்லி எடுத்துட்டு வரனால நம்மளுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹேர் கூட பயங்கரமாக க்ரோ ஆக நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஒரு சிம்பிளான நேச்சுரலான எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள் சாப்பிடும் பொழுது நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுத்துதுன்னு பார்த்துடலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, பம்கின், வெந்தயம், ஜிஞ்சர், பாட்டில் கார்ட், பிட்டர் கார்ட் அதாங்க பாவக்காய். பாவக்காயை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டு பால் குடிங்க. ஜாமுன் எடுத்துக்கோங்க. பாயிண்டட் குவாட்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், எது கசப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அது எல்லாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். ரைப் மேங்கோ, பொமிகிரானட், ஆப்பிள், ஆம்லா, இன்னும் சொல்ல போனா எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப கசப்பு தன்மை, துவர்ப்பு தன்மை இருக்குதோ அது எல்லாமே நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது தான். அது எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னாடியே படைச்சு வச்சுட்டாரு. அதை சாப்பிட வேண்டியதுதான் நம்ம கடமை. தேங்க்யூ.